நீரூற்றும் வழியாக இந்த காலைவெளியிலே உங்களை சந்திக்கிறேன். தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. சங்கீதம் 26:3 சொல்லுது உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கிருபை என்பது தகுதியற்ற ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற பெரிதான ஒரு ஈவு. சங்கீதம் 48:9 சொல்லுது தேவனே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியங்கள் என்னென்று பார்க்கும்போது கிருபை நம்மை தாழ்விலிருந்து உயர்த்துகிறது. 1 நாளாகவும் 17:7 பார்க்கும்போது ஆடுகளுக்கு பின்பாக திரிந்த தாவீதை குறித்த இந்த வசனம் சொல்லுது ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து வெளியிலே கொண்டு வந்து பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவருக்கு கொடுத்து கர்த்தர் இது தாவீதுக்கு ஒரு பெரிய கிருபையை தேவன் கொடுத்தார் அல்லவா. கர்த்தருடைய கிருபை தாவீதை தாழ்மையிலிருந்து உயர்த்தினது. அதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த கால வேளையில அவருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்ந்திருக்கும் போது அவருடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவரும் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்துவாராக. 2வது காரியம், கிருபை நம்ம ரட்சிக்கிறது. ரோமர் 5:2 சொல்லுது இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் கிருபையிலே பிரவேசிக்கும்படி அந்த சுலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். எபேசியர் 2:8 சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 6:4 சொல்லுது உம்முடைய கிருபை நிமித்தம் என்ன ரட்சிக்கும் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் 2 தீமோத்தேயு 1:9 படி நம்முடைய கிரியையின்படி அவர் ரட்சிக்காதபடி அந்த ஆதி முதலாய் நம்ம குறித்து தெரிந்து கொண்ட கிறிஸ்து அவருடைய கிருபையின்படி நம்மை ரட்சித்து அழைத்தார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைய இதுவரைக்கும் நீ ரட்சிக்காமல் இருப்பாய் இருந்தால் அந்த இலவசமாய் கிருபையாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இந்த அருமையான காலவெளியில் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த மேன்மைகளை பெற்றுக்கொள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கிருபையானது நம்மை தொடர்ந்து காத்துக் கொள்கிறது. சங்கீதம் 89:2 சொல்லுது கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். ஏசாயா 54:8 சொல்லுது நித்திய கிருபையுடன் உன்னை நான் இறங்குவேன். சங்கீதம் 23:6 சொல்லுது என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். வாழ்நாள் எல்லாம் நம்மை பாதுகாத்து தொடர்ந்து வருகிற அந்த கிருபை உங்களை பலப்படுத்துவதாக. இந்த கால நேரத்திலே தேவ சமூகத்தில் இருக்கிற நமக்கு தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய கிருபையை கொடுத்த கர்த்தருடைய சமூகத்துல அந்த கிருபையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போம். இந்த கால வழியில நம்மை உயர்த்துகிற கிருபை, ரட்சிக்கிற கிருபை, அவரே நம்மை பாதுகாக்கிற கிருபை நடத்துவாராக. ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த கால வழியில ஆண்டவரே நான் தாவி சொன்னது போல உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையில எங்க வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரா மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக உம்முடைய கிருபையை அனுதினமும் சிந்தித்து நடக்கங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தயவு காருண்யம் கடந்து வந்து பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.